பொங்கலுக்கு வாங்கின மஞ்சக்கிழங்குல இருந்து அந்த அடிக்கிழங்க மட்டும் எடுத்து நாங்கள் நட்டி வச்சோங்க. அது வந்து நல்லா வளர்ந்துருச்சு. இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து என்னால் அதை எடுக்க முடியலை. சரி இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்கலான்னு விட்டால் அது காஞ்சே போச்சுங்க. சரி காஞ்சி போச்சே, அதுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோண்டி பார்த்தோங்க. லைட்டாக தான் தென்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நல்லா கத்தி வச்சு நோண்டி பார்த்தா நிறைய கிழங்கு இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொருள் எடுக்கும்போது அதோட வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன செடியாவது வளர்த்து பாருங்கங்க. அதுலேருந்து நம்ம கையால் நட்டி நம்ம அதை பறித்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசி, அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்சாச்சுங்க. இன்னும் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த தேங்காய் துருவுதலில் நல்லா துருவி நிழல்ல காய வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அப்புறம் குழந்தைங்களுக்கு தேய்க்கிற மஞ்சளோட மிக்ஸ் பண்ணி வச்சுருவேங்க. அதுக்கப்புறமா இதில் எடுத்து அந்த அடிக்கிழங்கையும் திரும்பவும் குழி தோண்டி நல்லா ஆழமாக குழி தோண்டி உள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டேங்க. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கலுக்கு ரெடி மஞ்சக்கிழங்கு.